கர்த்தர் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவஜனங்களாகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவர்களாகிய நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அழைப்பை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக தேவன் நம்மை மாற்றினதுதான் காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில வேதம் தெளிவாக சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில யாக்கோபு நிருபத்திலே நாம் வாசிக்கிற அந்த வசனத்தின் பிரகாரம் நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் நமக்கு வரும். கர்த்தரே தேவ பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் மட்டுமே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் தான் நமக்கு நன்மையா இருக்கும். ஏன்னா உலகத்திலையும் தேவனை அறியாமல், தேவனை அறிந்தும் ரட்சிக்கப்படாமல், தேவனுக்கு பிரியமாய் வாழாமல் மனமும் மாமிசம் விரும்புகிற மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இப்ப நமக்கு தோணும், அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறதை சொல்ல போனா தேவ பிள்ளைகளை காட்டிலும் மனமும் மாமிசமும் விரும்புகிற அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை நடப்பிக்கிற, தேவனை அறியாத, தேவனை அறிந்தும் தேவனுக்கு பிரியமாய் வாழாத அப்படிப்பட்ட ஜனங்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, அவங்க நல்ல ஐஸ்வர்யமாய் ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமா எல்லாருடைய இருதயத்திலே அது வரும். ஆனா வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதற்கு அடுத்ததாக கர்த்தர் ஒரு பிரதானமான காரியத்தை தேவ பிள்ளைகளாக நமக்கு கற்றுத் தருகிறார். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இன்று நாம் நினைக்கிற, இன்று நாம் பார்க்கிற மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவனை அறியாத, தேவனை அறிந்தும் கொல்லாத கிரியைகளை நடப்பிக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் வேதனைக்குட்பட்டது. அவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தினால் கிடைக்கிற ஐஸ்வர்யம் அவங்களுக்கு இருக்காது. நிச்சயமா அவங்களுக்கு என்ன இருக்கும்? அதுல ஒரு வேதனை இருக்கும். அது என்ன ஐஸ்வர்யம்? தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேதம் முழுக்க நீங்க தியானிச்சீங்கன்னா, கர்த்தரால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அது அவனுக்கு சமாதானமா இருக்கும். கர்த்தரால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படும் போது அது அவனுக்கு திருப்தியா இருக்கும், நிறைவா இருக்கும், போதுமானதா இருக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது தொடர்கிறதா இருக்கும். அவனுடைய கரத்திலிருந்து யாராலும் அதை பறிக்க முடியாத ஒரு நித்திய நிரந்தர சுதந்திரமாய் கர்த்தரால் கொடுக்கப்பட்டதா இருக்கும். இதுதான் கர்த்தரால் தரப்படுகிற ஆசீர்வாதம். இன்னும் அநேக காரியங்கள் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தினால் உண்டாகிற ஐஸ்வர்யம் இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதனாலும் பிரதானமாக நாம் தியானித்தோமே ஆனால், தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தினால் உண்டாகிற ஐஸ்வர்யத்துல பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? சமாதானம். இன்னைக்கு உலக ஜனங்கள் தேவனை அறியாத, தேவனை அறிந்தும் துன்மார்க்கமாய் வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தினால் அவர்களுக்கு சமாதானம் கிடைக்காது. இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அது சமாதானத்தை நிச்சயமாய் கொடுக்காது. ஆனா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மற்றவர்களை போல எல்லா விதத்திலும் சம்பூர்ணமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு கேட்ட நிச்சயமா இல்லை. அவங்களுக்கு அதிக குறைகள், தேவைகள், பிரச்சனைகள், வேதனைகள் இருந்தாலும் தேவனால் கொடுக்கப்படுகிற அந்த கொஞ்சம் அவர்களுக்கு போதுமானதாய், அவர்களுடைய இருதயத்தை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் நிரம்ப பண்ணுகிறதாய் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் தேவர்களாகி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையில உலக ஜனங்களை போல நாம பிரயாசப்பட்டு தவறான முறையில ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே வரணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு சமாதானத்தை, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தருகிறதாய், ஒரு திருப்தியாய், நிறைவாய், யாரும் நம்முடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாத நித்திய நிரந்தர தலைமுறை தலைமுறையாய் அனுபவிக்கிற சுதந்திரமாய் அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆபிரகாமின் வாழ்க்கையில் அப்படித்தானே. ஈசாக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆனால் இஸ்மவேல் ஆபிரகாமாய் தன்னுடைய சொந்த கிரியைகளினால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். இஸ்மவேலால் ஆபிரகாமுக்கு மனநோவுதான் இருந்ததை தவிர ஐஸ்வர்யம் உண்டாகல, ஒரு சமாதானம் உண்டாகல, திருப்தி உண்டாகல. ஆனால் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஈசாக்கினால் ஆபிரகாமினுடைய இருதயம் முடிவு பரியந்தம், கடைசி வரைக்கும் அது சமாதானமாய், திருப்தியாய், நிறைவாய், அவனுடைய சந்ததியாகிய யாக்கோவையும் ஏசாவையும் கண்டு அவர்களோடு கூட கூடாரத்தில் சஞ்சரித்து
அவனுடைய ஓட்டம் சமாதானமாய் நிறைவாய் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்கிறதாய் அவனுடைய ஓட்டம் முடிந்தது. அதுல வேதனை இல்லை. ஈசாக்குனால ஆபிரகாமுக்கு வேதனை இல்லை. தேவன் அவனை பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன அந்த நிமிடத்துல கூட ஈசாக்கு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிதான். ஆனா இஸ்மவேலால ஆபிரகாமுக்கு மனநோவு தான் இருந்தது. இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ண நிமித்தம் சாராள் இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்பிவிடும் என்று சொன்ன அந்த காரியம் ஆபிரகாமுடைய இருதயத்துக்கு வேதனையா இருந்தது. இது யாருடைய கிரியையினால? இஸ்மவேலுடைய கிரியையினால. நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு விருதாவாய் எழுதி கொடுக்கவில்லை என்பதை உணர்ந்து ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய் நம்முடைய தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதமாய் நமக்கு தரும் வரைக்கும் தேவ பிள்ளைகளாகி நாம் காத்திருந்ததை பெற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. நம்முடைய சுய முயற்சியினால தவறான வழியினால நாம் பெற்றுக்கொள்ளுற ஆசீர்வாதம் அது வேதனையா தான் இருக்கும். அதுல சமாதானமே இருக்காது, அதுல நிறைவு இருக்காது, திருப்தியும் இருக்காது, அதனால பிரயோஜனமும் இருக்காது. ஏசேக்கு போச்சு, சித்தனா போச்சு. ஆனா கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ரெகோபோத்துல சத்துருக்கள் கால் மிதிக்க கூட ஆண்டவர் விடல. ஏன்னா கர்த்தர் ஈசாக்கு இடம் கொண்டு பெருகும்படியா இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்று ஈசாக்கை தன்னுடைய நாவினால் கர்த்தரை புகழ்கிறான். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஐயோ அது போச்சே இது போச்சேன்னு சொல்லி நாம் நம்முடைய சொந்த முயற்சியில எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு தேவ சமூகத்துல கர்த்தரே என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதமே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தையும் திருப்தியையும் நிறைவையும் தலைமுறை தலைமுறையாய் அனுபவிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தையும் எனக்கு தரும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளாக்கி நாம் காத்திருந்தோம். கர்த்தரே அவருடைய ஏற்ற காலத்திலே தாம் பண்ணின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்திருந்தோம். ஆனால் நிச்சயமாய் நம்முடைய தேவன் தாம் சொன்னதை சொன்னபடியே அவர் குறித்த ஏற்ற காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி எந்த வேதனையும் இல்லாத பரலோகத்தின் தேவன் வாக்குப்படின ஐஸ்வர்யங்களை தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்திற்கு மேலான மகிமையான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தந்து நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும்